எந்த அடிப்படையில் 50 கொடுப்பாங்க ஒன்று. இப்போ நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு திருமண விழாவில் பேசும்பொழுது ஸ்டாலின் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி வந்து 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. அது நடக்காது. மேலும் பல முக்கியமான கட்சிகள் அதிமுகவுக்கு வரும் அப்படிங்கிற. நானு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறமா 50 சீட்டு எப்படி சாத்தியப்படும்ன்றத சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அறிவு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. நீங்க எவ்வளவு காலமா சொல்றீங்க அதிமுக பலமான கூட்டணி அமைக்கும், இன்னும் பல கட்சிகள் வரும், இன்னும் பல கட்சிகள் வரும். தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி சார் வீரியமான கட்சி? களத்துல நிக்கிற கட்சி எத்தனை கட்சி? நீங்க ஒரு பட்டியலை போடுங்களேன். ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம எடப்பாடி பழனிசாமி எப்படி இப்படி இல்ல அதையும் தான் சொல்றாரு. தேர்தலுக்கு காலம் இருக்கு, அங்கேயும் மனக்கசப்பு வரலாம். நான் ஒன்னே கேக்குறேன். நீங்க 2019 இதே மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா 2019 அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சா? உங்களுக்கு அமைஞ்சிச்சா? இல்ல. எந்த பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துகிற கூட்டணி உங்களுக்கு அமையும் இல்ல. அது வந்து நாடாளுமன்றத்துக்கு நடந்த தேர்தல்ங்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. 21 உங்களுக்கு மகத்தான கூட்டணி அமைஞ்சிருச்சா? பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க வந்து அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்து விட்டு ஒரு போகஸ் அறிவிப்பு, ஒரு பொய்யான அறிவிப்பை அறிவித்து விட்டு வட மாவட்டத்துல பெரிய அளவுல நீங்க வெற்றியை ஈட்டிடலாம் நினைச்சு பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட சேர்த்து அகாமடேட் பண்ணி பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்னா நீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி கிழிச்சிங்க? நீங்க உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னவா இருந்துச்சு? நான் இன்னொன்னு கேக்குறேன். நீங்க இன்னும் பல கட்சிகள் வந்து சேரும்ன்றீங்கல்ல, எந்த கட்சி வந்து சேரும்? எந்த கட்சி வந்து சேரும்? நீங்க சொல்லுங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்க கூட்டணியை முதல்ல பலமாச்சுங்க. நீங்க கூட்டணி அமைச்சு 2 மாசம் ஆகல. அமித்ஷாவும் நீங்களும் ஒரே மேடையில் தோன்றி உங்களை வாய் பேச முடியாமல் உங்களை உட்கார வைத்து பள்ளிக்கூடத்து பிள்ளைய எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் அப்படிம்பாங்க, அந்த வாயை மூடிட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உட்கார வச்சு அமித்ஷா மேடையில எல்லாவற்றையும் பேசி விட்டு போனார். 2 மாசம் ஆச்சுல்ல. இது வரைக்கும் பாஜக அதிமுக இணைந்து ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? முதல்ல 2 பேரும் சேர்ந்து ஒன்னா மேடை ஏறி இருக்கீங்களா? முதல்ல உங்க கூட்டணி ஏதாவது ஒரு ப்ராகிரசிவான சைட்ல இருக்கா? ஏதாவது புதிய கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? தேமுதிக கண்ணுக்கு தெரிந்த வகையில் உங்களோட அருகில் இருந்த கட்சி இப்ப எங்கேயோ ஒரு மூலையில போய் நிக்குது.